வெல்கம் பேக் டு அவர் சேனல் லைஃப் ஆஃப் ஜிபிஎன். ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ரீசெண்டாக துபாய் போயிட்டு வந்திருந்தோம். ஸோ கம்ப்ளீட் கைடன்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் ஃப்ளைட் டீட்டெயில்ஸ்லேருந்து மணி எங்கே எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம், சிம் கார்டு எப்படி நம்ம பிளான் பண்ண முடியும், ஐட்னரி எங்கெங்கே துபாயில் நம்ம போய் சுற்றி பார்க்கலாம் அப்படின்ற ஐட்னரி டீட்டெயில்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஈவன் துபாயில் என்னென்ன ஆப்ஸ் நம்ம யூஸ் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் புரியும். இது துபாய்க்கு மட்டும் கிடையாதுங்க, ஈவன் நம்ம எங்கே ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா கூட இதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சில சீக்ரெட் டிப்ஸும் கொடுத்துருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ட்ரிப்பு போகணும் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணாலே எதர் அது டொமஸ்டிக் ஆகட்டும் இன்டர்நேஷ்னல் ஆகட்டும், ஃபஸ்ட்டு நம்ம மைண்டுக்கு வர்றது டிரான்ஸ்போர்ட்டை மட்டும் நம்ம ஒரு 3 to 4 months ப்ரேயரே நம்ம செக் பண்ணி புக் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு டென்ஷன் ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த விஷயத்தை பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். அக்டோபர் மந்த் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஜூலைலேயே புக் பண்ணிட்டோம். ஸோ 3 to 4 months ப்ரேயரே நீங்களும் புக் பண்ணிங்கன்னா நல்லாவே காஸ்ட் சேவிங் பண்ண முடியும். எங்களுக்கு 11,000 to 12,000 தான் சார்ஜ் ஆச்சு. நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா, ஒரு சில வெப்சைட்ஸ் இருக்குது நம்ம சீப்பாக ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி சைட்ஸில் நம்ம புக் பண்ணுறோம் அப்படின்னும் போது நம்மளுக்கு நல்லாவே காஸ்ட் கட்டிங் ஆகும். ப்ளஸ் நம்ம கிரெடிட் கார்டு வச்சு யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு சில பாயிண்ட்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் இருக்கும், அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஆஃபர்ஸையும் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த சைட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளால் அலர்ட் கூட செட் பண்ண முடியும். அந்த அலர்ட் மாதிரி செட் பண்ணிட்டோம் அப்படின்னா எப்பப்பெல்லாம் சீப்பாகுதோ அந்த டைமில் நம்மளுக்கு அலர்ட் வரும். ஸோ தட் நம்ம ஈஸியாக புக் பண்ணிக்கலாம். அதை ஃபர்ஸ்ட் வெப்சைட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். மார்னிங் 8 o'clock புக் பண்ணியிருந்தோம், ரீச் ஆகிற டைம் 12 o'clock அப்படின்னு இருந்தாங்க. 4 hours நம்மளுக்கு ஜேர்னி ஆகுது. ஆனால் ஆஸ் பர் துபாய் டைமுக்கு நாங்கள் 10:30 ரீச் ஆகிட்டோம். ஏன்னா 1.5 hours டிஃப்ரென்ஸ் பிட்வீன் துபாய் அண்ட் இந்தியா. ரீச் ஆனதும் டே 1லேருந்தே நாங்கள் துபாய் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எங்களுக்கு ஒரு நாள் கூட வேஸ்ட் ஆகலை. எங்கே போனாலும் நம்மளுக்கு கையில் காசு துட்டு மணி இருக்கணும், இருந்தால் தான் நம்மளால் எது வந்தாலும் ஸ்பெண்ட் பண்ண முடியும். கரெக்டாக நாங்கள் வெஸ்டர்ன் யூனியனில் தான் மணி எக்ஸ்சேஞ்ச் forex கார்டு எடுத்திருந்தோம். பெங்களூர்லேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே நாங்கள் கார்டு வாங்கிட்டோம். ஆக்சுவலாக கார்டு கொஞ்சம் கேஷும் கையில் எடுத்திருந்தோம். ஸோ இங்கே மணி எக்ஸ்சேஞ்சோட வேல்யூவும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு கார்டை யூஸ் பண்ண பாருங்கள் கேஷை விட. ஏன்னா கேஷ் தான் ஹைலி டிமாண்ட்னால காஸ்ட்டும் நம்மளுக்கு அதிகம். நம்ம பேக்கேஜ் புக் பண்ணி போகிறதுனால நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா செலவு நிறைய ஆக போகிறது கிடையாது. ஷாப்பிங் பண்ணுறோம், ஃபுட்டுக்கு தண்ணி பாட்டில் அந்த மாதிரி வாங்கும் போது தான் எக்ஸ்ட்ரா செலவாகிறது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ராக்சிமேட்டாக நான் உங்களுக்கு காஸ்ட்டு சொல்கிறேன் எவ்வளோ செலவாகுது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அந்த அளவுக்கு மணி லோட் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக எடுத்துகிட்டு போனீங்கனாலும் ஒன்ஸ் நம்ம வந்ததுக்கு அப்புறமா எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நம்ம இந்தியன் ருப்பீஸ்க்கு மாற்றிக்கலாம். இதில் கொடுத்துருக்க அமௌண்ட் ஆக்சுவலாக 2 அடல்ட் அண்ட் ஒரு கிட்டுக்கான எக்ஸ்பென்சஸ் தான் இது. ஸோ செக் பண்ணி பாருங்கள். இது அப்ராக்சிமேட்டாக தான் நான் கொடுத்துருக்கேன். உங்களோட ஃபேமிலிக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மணி லோட் பண்ணிக்கோங்க. நம்ம கார்டில் டிரான்சாக்ஷன் பண்ணும் போது தான் இந்த அமௌண்ட் வரும் ஆக்சுவலாக. இல்லை நம்ம கேஷில் பே பண்ணுறோன்னா இன்னும் ஜாஸ்தி ஆகும். நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமான விஷயம் சிம் கார்டு. சிம் கார்டு இல்லாமல் நம்மளால் அங்கே இருக்கிற டிரைவர்ஸ் கூடயோ இல்லை நம்ம ஃபேமிலி கூடயோ கம்யூனிகேஷன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்கள் என்ன சிம் கார்டு வச்சுருக்கீங்களோ இந்தியாவிலேயே அதுக்கு ஐஆர் பேக் இருக்குது. ஸோ ஐஆர் பேக் நீங்கள் போட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஆகாது. ஏன்னா நிறைய பேர் இந்த ஐஆர் பேக் போடாமல் போயிட்டு அங்கே போய் யூஸ் பண்ணிவிட்டு டேட்டா நிறைய சார்ஜஸ் ஆகிட்டுன்னு சொல்லி கஷ்டப்படுவாங்க. ஸோ அதனால் ஒன்று ஐஆர் பேக் போடுங்க, அப்படி இல்லைன்னா அங்கே போய் கூட நம்ம சிம் கார்டு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆஸ் அ டூரிஸ்ட்டாக நம்ம போகும்போது அவங்களே ஒரு லோக்கல் சிம் கார்டு கொடுக்குறாங்க, டியூ சிம் கார்டுன்னு எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. அதில் 1 GB டேட்டா 1 டேக்கு அவைலபிலிட்டி இருந்துச்சு. நாங்கள் ஆனால் ஹோட்டல்ஸில் ஒய்ஃபை இருந்ததுனால மோஸ்ட்டாக நம்ம ஓன் சிம் கார்டை தான் யூஸ் பண்ணியிருந்தோம். நாங்கள் ஐஆர் பேக்கும் போட்டு போனதுனால நாங்கள் ஓன் டேட்டா யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ நீங்கள் எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை செக் பண்ணி பாருங்கள். எங்களுக்கு இந்த ட்ரிப்பு ஃபுல்லாகவும் ஸ்மூத்தாகவும் போகிறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா பிக்கியோ ட்ரையல் தான் எங்களுக்கு டூரிஸ்ட் பிளானர். ஒவ்வொரு விஷயமும் எங்ககிட்ட கேட்டு கஸ்டமைஸ் பண்ணி எங்களுக்கு என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் வேணும், எதில் மாடிஃபிகேஷன் பண்ணணும், எந்த டேட்டில் மாற்றணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுத்தையும் பொறுமையாக கேட்டு பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஈவன் ஃபாலோப் ஆகட்டும் பயங்கரமாக ஃபாலோ பண்ணி
கம்ப்ளீட்டாக எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு பேக்கேஜ் ஃபில் பண்ணி கொடுத்துருந்தாங்க. கம்ப்ளீட் ஐட்னரி டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் போன ஒவ்வொரு பிளேஸுமே எவ்வளோ ஃபன்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு சொல்லி வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதையும் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பேக்கேஜில் என்னென்னலாம் ஆட் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு திங் நம்மளுக்கு ஸ்டே. துபாய்லையும் சரி அபுதாபிலையும் சரி 4 ஸ்டார் ஹோட்டல் தான் எங்களுக்கு புக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஹோட்டல்ஸ் எல்லாம் செம்மையாக இருந்துச்சு. ஃபுட் ஆகட்டும், ஸ்டே ஆகட்டும், எல்லாமே நல்லா இருந்தது. பிரேக்ஃபாஸ்ட்டு நம்மளுக்கு ஹோட்டல்லையே கவர் ஆகிடும். லன்ச் அண்ட் டின்னர் நம்ம வெளியே பிளான் பண்ணிக்கணும், இல்லை ஹோட்டல்லையே கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டீஸ். நாங்கள் வந்து 9 ஆக்டிவிட்டீஸ் டோட்டலாக இவங்கக்கிட்ட புக் பண்ணியிருந்தோம் 6 டேஸ்க்கு. ஆக்டிவிட்டீஸ்க்கு நம்மளுக்கு கம்யூட் எல்லாமே அவங்களே பார்த்துப்பாங்க. ஒரு சிலது ஷேர்டு பேசிஸ் இருக்குது, ஒரு சிலது ப்ரைவேட் கேப்ஸ் இருக்குது. ஸோ அப் அண்ட் டவுன் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களே பார்த்துக்கிறாங்க. காலையில் ஒரு ஆக்டிவிட்டி, ஈவினிங் ஒரு ஆக்டிவிட்டி இருக்கும். நீங்கள் மிட் ஆஃப் த டேயில் எங்கன்னா ஆக்டிவிட்டி போகணும் அப்படின்னா காலையில் பிக்கப் பண்ணுறதுக்கு வருவாங்க இல்லையா, அவங்கக்கிட்டே சொல்லிட்டா கூட அவங்களே நம்மளை ட்ராப் பண்ணிடுறாங்க அந்த இடத்துல. முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் அப்படி தான் கேப் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் சேவ் பண்ண பார்த்தோம். இந்த பேக்கேஜோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா பர் பர்சனுக்கு 50,000 to 60,000 ஆச்சு எங்களுக்கு. பேக்கேஜ்லேயே அவங்களே விசாவும் எடுத்து கொடுத்துருவாங்க, எதுவும் எக்ஸ்ட்ரா பே பண்ண தேவையில்லை. டே 1 நைட் க்ரூஸ் போயிருந்தோம், வித் டின்னர் வந்துச்சு. ஸோ டே 2 பார்த்தீங்கன்னா மார்னிங் டால்ஃபின் ஷோ போயிருந்தோம். அதை முடித்ததுக்கப்புறமா சன்செட் டைமில் டெசர்ட் கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே டெசர்ட் சஃபாரி அண்ட் நைட் கேம்ப் இருக்கும், அதுலேயே டின்னர் நம்மளுக்கு கவர் ஆகிடும். 3rd டே மார்னிங் பார்த்தீங்கன்னா துபாய் ஃப்ரேம் போவோம். அதை முடிச்சதுக்கப்புறமா சன்செட் டைமில் துபாய் கார்டன் க்ளோ கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே ஒரு 3 பார்க் இருக்குது. நைட் டைமில் தான் அந்த கார்டன் க்ளோ நல்லா க்ளோ ஆகும். ஸோ அதனால் பார்க்குறதுக்கே அவ்வளோ கலர்ஃபுல்லாக நல்லா இருந்துச்சு. 4th டே பார்த்தா நம்மளை துபாய் மால் கூட்டு போய் விட்டுருவாங்க. துபாய் மாலில் 4 ஆக்டிவிட்டீஸ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு புர்ஜ் கலிஃபா பார்க்கலாம், அப்புறம் அண்டர் வாட்டர் ஜூ, அப்புறம் துபாய் அக்வாரியம் பார்க்க முடியும். துபாய் மாலையும் நம்ம சுற்றி பார்க்கலாம். எங்கள் பேக்கேஜில் வந்து துபாய் மட்டும் கிடையாது, அபுதாபியும் இருக்குது. அபுதாபியில் நாங்கள் வார்னர்ஸ் ப்ரோ கண்டிப்பாக போயே ஆகணும்னு சொல்லிட்டு அதையும் ஆட் பண்ண சொல்லியிருந்தோம். ஸோ 5th டே வார்னர் ப்ரோஸ்க்காக அபுதாபி கூட்டிகிட்டு வந்து விட்டுடுவாங்க. அபுதாபியிலேருந்து நாங்கள் வார்னர்ஸ் ப்ரோ ஹோட்டல் பஸ் மூலியமாக போயிட்டு வந்தோம். 6th டே நாங்கள் அங்கேயே ஹோட்டலில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அங்கேருந்து துபாய் கிளம்பிட்டோம். துபாய் வந்ததுக்கப்புறமா ஸ்கீ துபாய் போயிருந்தோம். இது மால் ஆஃப் எமிரேட்ஸ் உள்ளே இருக்குது. தனியாக வீடியோ போட்டிருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறமா நம்ம கம்ப்ளீட் ஆக்டிவிட்டி எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நம்மளை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் விட்டுடுவாங்க. அங்கேருந்து நம்ம டாடா பாபாய் சொல்லிவிட்டு இந்தியா கிளம்பி வந்துட வேண்டியது தான். இந்த வீடியோவில் சொல்லியிருந்த ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸுமே தனியாக டெடிகேட்டிவாக வீடியோ போட்டிருக்கேன். இல்லை அந்தந்த பிளேஸில் இருக்கிற இன்ஃபர்மேஷனோடு சேர்ந்து இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். துபாயில் என்னென்ன ஆப் யூஸ் பண்ண முடியும் அப்படின்றத நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். அண்ட் தென் ஒரு சில இன்ஃபர்மேஷனையும் கொடுக்குறேன், அதுவும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். துபாய் உள்ளே இருக்கும் போது நம்மளுக்கு ஒரு 3 மெயின் ஆப் தேவைப்படும். அந்த 3 ஆப் நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், எங்கன்னா ட்ராவல் பண்ணுறதுக்கோ, இல்லை ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறதுக்கோ, இல்லைனா ஷாப்பிங் பண்ணுறதுக்கு கூட. ஒரு சில சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. யூனிவர்சல் அடாப்டரை எங்கே போனாலுமே கேரி பண்ணிவிட்டு போங்க, ஏன்னா நம்மளுக்கு சார்ஜ் போடுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நம்ம இந்தியன் பின்ஸ் அவைலபிலிட்டி இல்லை. ஸோ செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா, பேக்கேஜில் புக் பண்ணியிருக்கவங்க வந்துட்டு வவுச்சர்ஸ் கூப்பன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அது எல்லாமே ஒன்றா கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த பிளேஸ் போயிட்டு நம்மளுக்கு கலெக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். 3rd திங் வந்து வேட் ரீஃபண்ட். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிளானட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம துபாயில் எங்கெங்கே பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துலலாம் நம்ம பாஸ்போர்ட்டை கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணோன்னா அந்த ஆப்பில் நம்மளுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிவிடுவாங்க. ஒன்ஸ் நம்ம 250 திராம்ஸ்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுற எல்லாத்துக்குமே டேக்ஸ் பெனிஃபிட் அவைலபிலிட்டி இருக்குது. நம்ம இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்ததுக்கப்புறமா அங்கேயே நம்ம ரீக்ளைம் பண்ணி எடுத்துக்கலாம் டேக்ஸ் அமௌண்ட்டு. துபாய்க்கு டூரிஸ்ட்டாக வரவங்களுக்குலாம் ஒரு நல்ல பெனிஃபிட்டாக இருக்குல்ல. ஸோ 250 திராம்ஸ்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக வேட் அமௌண்ட்டை நல்லாவே சேவ் பண்ண முடியுது. மெயினான ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள், ஷாப்பிங் வந்து துபாயில் எங்கே பண்ணலாம், எங்கே சீப்பாக இருக்கும் அப்படின்னு டெடிகேட்டிவாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஷாப்பிங்க்குனே ஒரு தனி ஏரியா இருக்குது, அந்த ஏரியா கம்ப்ளீட்டாக சுற்றி பார்க்கலாம் அந்த வீடியோவில். மறக்காமல் அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் என்ன மக்களே, வெக்கேஷன் டைம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ துபாய் சீசனும் சூப்பராக இருக்கும். ப்ராப்பராக பிளான் பண்ணி போயிட்டு வாங்க. ஹாப்பி ஜேர்னி, நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வேறு எதனா டீட்டெயில்ஸ் வேணும், இன்ஃபர்மேஷன் வேணும்னாலும் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.
போகிறதுக்கு பிளான் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. ஸோ முடிஞ்சதுன்னா ஒரு லைக் போடுங்க. சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாடா பபாய்.